சார் என் பேர் அஸ்கர் கான். நான் நம்ம காரை வந்து ஷெட்டில் விட்டுட்டு வரதுக்காக நான் போயிருந்தேன் சார். ஷெட்டுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம உள்ளே போயிட்டோம் சார். உள்ளே போய் பார்த்தா அவங்க எல்லாருமே 2 பேர் பதட்டோடு நின்றுட்டு இருந்தாங்க சார். வாட்ச்மேன் அவர் பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் இல்லை சீத்தா வந்துடுச்சுன்னாங்க. பார்த்த உடனே நான் பார்த்தேன் அந்த மண்ணு கலரும் அந்த சீத்தா கலரும் சேமாக தான் இருந்துச்சு. நம்ம பிரதர் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே லியோபார்டு இருக்குது அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பார்த்த உடனே மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். மெயின் டோரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம், இல்லைன்னா அது வெளியே போயிடும். வெளியே போனால் ஃபுல்லாக மக்களுக்கு தொந்தரவு ஆகிடும் சார். நம்ம மெயின் டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து நம்ம வாட்ச்மேன் அட்டாக் பண்ணிருச்சு சார். தோட்டத்தில் இருந்துச்சு, அது தோட்டத்துலேருந்து ஷெட்டுக்கு தாவிடுச்சு. தாவி உள்ளே வந்து வாட்ச்மேன் அட்டாக் பண்ணிச்சு. நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வாட்ச்மேனை மீட்டி நம்ம காருக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டோம் சார். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ் உள்ளே தான் சார் இருந்தோம். நான் என் பிரதரு, அவர் வாட்ச்மேனை நம்ம வண்டியில் உட்கார வச்சிட்டோம். இன்னும் 2 பேர் இன்னொரு வண்டியில் உட்காந்துருந்தாங்க சார். 2 பேர் நம்ம டோட்டலாக 5 மெம்பர்ஸ் நம்ம காரில் தான் உட்காந்துருந்தோம் சார். ஒரு 5 ஹவர்ஸ் கண்டிப்பாக கார்லேயே தான் சார் இருக்கும். 6 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் இருந்தோம் சார். ஒரு 4 o'clock 9:30 வரைக்கும் காரில் தான் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் வெளியேருந்து மக்கள்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க சார். போலீஸ் அதிகாரிலேருந்து எல்லாம், கலெக்டர் சார், எஸ்பி சார், எல்லாரும் சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ப்ரெஸ் மீட்டு எல்லாருமே நம்மளுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க சார். என்னென்ன நடக்குது எல்லாருமே கேட்டுருந்தாங்க சார். எல்லாருக்கும் நம்ம என்னென்ன உள்ள என்ன சுச்சுவேஷன் இருக்கும் நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் சார் இருந்தோம். இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருங்க, சேஃபாக இருங்க, பேனிக் ஆகாதீங்க, எதுவும் பயப்படாதீங்கன்னு சொல்லி ரொம்ப இதாக ஆதரவாக பேசினாங்க சார். அவங்க ஹெல்ப்பால் நாங்களும் பார்த்து அதுக்கப்புறம் கடைசியாக இது லேடர் போட்டு நம்மளை வெளியே கூப்பிட்டுக்கிட்டாங்க சார். நம்மளால அப்போ கூட நாங்கள் பயந்தோம் சார். இருந்தாலும் நம்ம அந்த போலீஸ் சாரெல்லாம் வந்து வாங்க சார், நாங்கள் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, எதானா நாங்கள் பார்த்துக்குறோம், வாங்க வாங்க அப்படி நாங்கள் இறங்கி அப்போ கூட நாங்கள் பார்த்தோம் இருக்கான்ட்டு. இருக்கும்போது அந்த ஐஸ் மட்டும், அந்த சீத்தாவோட ஐஸ் மட்டும் ஷார்ப்பாக தெரிஞ்சிச்சு சார். சரி இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப பயந்து இருந்தாங்க. நம்ம அதுவும் மெயின் நம்ம பயத்தை விட வீட்டில் இருக்கிற பயம் தான் நம்மளுக்கு ஓவராக இருந்துச்சு. சரி ரொம்ப அழுகுறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி டக்குன்னு லேடரில் போட்டு ஏறி ஓடி வந்துட்டோம் சார். இப்போ